இதுல எந்த குழப்பமும் இல்ல. காவியா மனசுல நீங்க இல்ல, அது அவளே தெளிவா சொல்லிட்டா. காவியாவே சொன்னாளா? ஆமா, அது நான் என் காதால கேட்டேன். உங்களுக்காக தான் நான் அவகிட்ட பேசலான்னு போனேன். ஆனா அவ மனசுல நீங்க இல்ல. உங்க மேல லவ் இருக்குன்னு என்னைக்காச்சும் சொல்லிருக்காளா? இல்ல. நீங்க மட்டும்தான் அந்த கற்பனையிலே இருந்திருக்கீங்க. உங்களுக்கு இது ஷாக்கிங்கா தான் இருக்கும், பட் இதான் ரியாலிட்டி. காவியாக்கு உங்க மேல எந்த இன்ட்ரெஸ்டுமே இல்ல தீபக். இதுக்கப்புறமாவது நம்ம விஷயத்தை பத்தி நீங்க ஹர்ட் ஆயிருக்கீங்கன்னு புரியுது. டைம் எடுத்துக்கோங்க. உங்க டெசிஷன் எதுவா இருந்தாலும் பயங்கரமா என்கிட்ட சொல்லுங்க. குட்டிப்புலி பாத்துக்கோங்க, நான் அப்புறமா கால் பண்றேன். இவங்க ஏன் இப்படி பேசிட்டு போறாங்க? தீபக், காவியா விஷயமா நான் எதுவும் பேசுறதா இல்ல. நானே நொந்து போயிருக்கேன். தயவு செஞ்சு கிளம்புங்க. தீபக், நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் என்னங்க தப்பு பண்ணேன்? காவியா எனக்கு பிடிச்சிருந்தது உண்மைதான். அதை நான் எப்ப வேணா அவங்கள்ட்ட போய் சொல்லியிருப்பேன். ஆனா இப்ப உடனே அவங்க வீட்டுக்கு போறதுக்கு என்ன காரணம்? ராணி தான் அவங்க கஷ்டத்துல இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தானே நான் போனேன். நான் ஒர்க் பண்ற இடங்க அது. நாளைக்கு எப்படிங்க நான் எல்லார் முகத்திலும் முழிப்பேன்? காவியா உங்க ஆபீஸ்க்கு வந்து பேசினது எல்லாமே தப்புதான். அதுக்காக நாங்க 2 பேரும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறோம். நீங்க காவியாவை லவ் பண்ணது தப்பு இல்ல, அவ வீட்டுக்கு போய் பேசினதும் தப்பு இல்ல. ஆனா ராணிய சொல்லி இருந்தாலும் நீங்க யோசிச்சிருக்க வேணாமா தீபக்? நீங்க முதல்ல காவியா கிட்ட தானே பேசிருக்கணும். அத பண்ணாம காவியா மேல கோவப்படுறதுல என்ன நியாயம் இருக்கு? அவ உத்தமனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது அவ ஆசைப்பட்டு இல்ல, அவ ஃபேமிலி கொடுக்கிற பிரஷர் தாங்க முடியாமதான். பாவம், அவளால வேற என்ன செய்ய முடியும்? நீங்க இல்ல, ஊரே வந்து கேட்டாலும் அவ இருக்கிற சிச்சுவேஷன்ல அவ அதுதான் சொல்லுவா. விருப்பமே இல்லாத ஒரு கல்யாணத்துல மாட்டிக்கிட்டு அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. தீபக், நம்ம ஆசைப்பட்டவங்க நம்ம கூட இல்லைனாலும் நல்லா இருந்தா போதும் தோணும்ல. அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் கேட்டுதான் உங்ககிட்ட நாங்க வந்திருக்கோம். இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா உங்க ஹெல்ப் எங்களுக்கு வேணும். நாங்க எங்களால முடிஞ்ச எல்லாமே செஞ்சுட்டோம். இப்ப எங்களுக்கு வேற வழியே தெரியாம தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். காவியாவோட லைஃப நினைச்சு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க காவியாவை லவ் பண்றேன்னு சொன்னப்போ அவளுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. இப்ப கூட நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம் தீபக். போதுங்க, திரும்ப திரும்ப என்ன ப்ராப்ளத்துல மாட்டி விடாதீங்க. காவியாக்கு நல்லது பண்ண போய் நான் தான் அவமானப்பட்டு நிக்கிறேன். ப்ளீஸ் கிளம்பிடுங்க, போங்க.